எத்தே இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. என்ன மறுமலை, எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை தானா? இன்னைக்காவது ஒரு 2 பூரியை சுட்டு தரலாம்ல? இருந்தாலும் உங்களுக்கு கொழுப்பு கூடுதல் தாத்தே. என்ன மறுமலை, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இல்லத்தே, ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல கொழுப்பு கூடுதல்ல. இதுல காலையிலேயே பூரி எத்துனா இன்னும் கொழுப்பு கூடலாம் செய்யும். அதான் சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். நான் ஒரு நிமிஷம் அப்படியே சாக்காயிட்டேன். சரிங்க தே, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. கொஞ்சம் குப்பை இருக்கு, நான் வெளியில போய் தட்டிட்டு வரேன். சரி மறுமலை. ஞம் 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 ஞம். ஒரு நாள் குப்பை எடுக்காட்டினால வீடு ஃபுல்லா கடந்து நாரிட்டுல கிடக்கு. என்ன சின்ன பொண்ணு, குப்பை போட வந்தியா? இல்லக்கோ, சமையல் பண்ணலான்னு வந்தேன். சின்ன பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே காமெடி தான் போ. ஆமா, நீங்க எதுக்கு வந்திய? குப்பை போட தானே வந்திய? குப்பையை போட்டுட்டு போங்க, தேவையில்லாம நின்று பேசாதுங்க. என்ன சின்ன பொண்ணு, காலையிலே ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, சில பேரை பார்த்த உடனே கோவம் அப்படியே பொத்துட்டு வந்துரும். என்ன சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு என் மேல இப்படி கோவப்படியா? நீங்க பண்ண வேலைக்கு கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சின்ன பொண்ணு, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணல நீங்க? நேத்தைக்கு பக்கத்து ஊர் திருவிழாக்கு போனோம், ரெடியா ரெடி என்கிட்ட சொன்னீங்க. நானும் நீங்க வருவியே நினைச்சிட்டு எவ்வளவு நேரம் காவல் இருந்தது தெரியுமா? கடைசியில உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களை காணல. கேட்டா நீங்க திருவிழாக்கு போயாச்சுன்னு சொல்லுங்க உங்க மாமியார். நீங்க மட்டும் போறதா இருந்தா அப்படியே போயிட்டு தானே, எதுக்கு என்ன ரெடியா இருக்க சொல்லி தேவையில்லாம காவல் இருக்க வச்சிய? ஓஹோ, இதுதான் பிரச்சனையா? சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேளு. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லி நான் கேட்கணும்? உங்க பேச்சல நான் இப்ப கேட்கற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேளு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் என்னன்னாலும் கோவப்பட்டுக்க நீ. நேத்தைக்கு காலையில உங்ககிட்ட நான் திருவிழாக்கு போவேன்னு சொல்லி ரெடியா இருக்க சொன்னேன், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போனோம், வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. சாயங்காலம் தான் அங்க போயிட்டு வந்தோம். நானும் நேத்தைக்கு திருவிழாக்கு போகல, தெரியுமா? நீங்க போகலன்னு சொல்றியா? உங்க மாமியார் நீங்க திருவிழாக்கு போயிருக்கீங்களா சொன்னாவ? அட நீ வேற சின்ன பொண்ணு, நேத்தைக்கு நாங்க போன சொந்தக்கார வீடு என் மாமியாருக்கு சுத்தமா பிடிக்காது அவையில. அதனாலதான் என் மாமியார்ட்ட திருவிழாக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போனோம். அப்ப உண்மையிலே நீங்க திருவிழாக்கு போகலையா? சத்தியமா திருவிழாக்கு போகல சின்ன பொண்ணு, நம்பு. சரி சரி, நம்பிட்டேன். சரி சின்ன பொண்ணு, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். ஆமா, இவளுக்கு மட்டும் தான் வேலை கிடக்கு, நமக்கெல்லாம் வேலை இல்லாம நம்ம சும்மா வெட்டியெல்லாம் இருக்கோம். என்னது இது, முழு சமோசாயும் அப்படியே கொண்டு வந்து குப்பை பட்டியில போட்டுருக்கானுல? எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காவ. இவனு என்னடா முழு சமோசாயும் அப்படியே கொண்டு வந்து தூர போட்டிருக்கானுல. சே, பணம் கூடி போச்சு, அதனாலதான் இப்படியெல்லாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காவ. என்னாச்சு மருமலே, குப்பையை தட்ட போறேன்னு போனா இப்ப என்ன புலம்பிட்டே வரா? எத்தே, இந்த சமோசால ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்க. யம் 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 யம். சமோசா நல்லா இருக்கு மருமலே, நல்லா டேஸ்டா இருக்க, ஒரு குறையும் இல்ல. எந்த கடையில வாங்கிட்டு வந்தா? பாருங்க தே, இவ்வளவு நல்ல சமோசாயை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்காவ. என்னது, குப்பை தொட்டிலையா? அப்போ இது குப்பை தொட்டியில கிடந்த சமோசாவா? ஆமாத்தே.